தபோர் மலையில் இயேசுவின் மாட்சியை பொருந்திய உருமாற்றத்தை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் பாடுகளும் மரணமும் நெருங்கி வந்த வேளையில் தம் சீடர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கவும், சிலுவை சாவிற்கு அப்பால் ஒரு மகிமையான உயிர்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவும் இயேசு உருமாறி காட்டினார். இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பழைய பாவ இயல்புகளை தவிர்த்து இயேசுவின் ஒளியால் நிரப்பப்பட புதிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதே இன்றைய வழிபாட்டின் அழைப்பு. இவரின் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள் என்று தந்தையாம் இறைவனின் கட்டளைக்கு இணங்க இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் வரத்தை வேண்டி பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறு தினத்திலே என்னுடைய மாட்சிமையில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமென்றால் முதலில் என்னுடைய பாடுகளில் பங்கு பெற வேண்டும் என்ற செய்தியை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருகின்றார். நமது வாழ்வில் வருகின்ற துன்பங்களை, வேதனைகளை, கவலைகளை நாம் இயேசுவோடு பாடுகளில் பங்கு பெறுகின்றோம் என்ற அந்த உணர்வோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த மாட்சிமையில் ஒரு நாள் பங்கு பெற இறைவனங்கள் எல்லாரையும் தகுதியுள்ள மக்களாக இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டுமென்று மன்றாடி இந்த பலியை நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயின்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மையை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும்
ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் இலக்கம் 33. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம்மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 8 தொடக்கம் 10. அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, திருவசனங்கள் 1 தொடக்கம் 9 வரைக்கும். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேயுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்பர விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த போது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளை இட்டார். சகோதர சகோதரிகளே, இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய மறைவுரையை ஆரம்பிக்க முன் ஒரு சிறிய வேண்டுகோள். என்ன தெரியாதாக்கள் தயவு செய்து உங்களுடைய கதிரையை தூக்கி கொண்டு வந்து என்னை தெரியுமாறு இருங்கள். இங்கே நடுவில் இடம் தேவையில்லை. இந்த நடுவில் இருக்கிற இடவழிக்குள்ளே வாங்க. எல்லாருக்கும் என்ன தெரியணும்? பீடம் தெரியணும். என்ன இல்லை, எல்லாருக்கும் இந்த பீடம் தெரிய வேணும். நன்றி. எல்லாருக்கும் தெரியுதா பீடம்? என்னையும் தெரியுதா? ஓகே. ஏனென்றால் இல்லாட்டி நான் இந்த சுவருக்கு 2 தூணுக்கும் தான் பூசை வைக்கிற மாதிரி கிடக்குது. எனக்கு இந்த தூணுக்கு பிரசங்கம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நான் என்னுடைய வாகனத்திலே வந்து இறங்கிய பொழுது உங்களுடைய அருட்தந்தை பாஸ்கரன், உங்களுடைய குரு முதல்வர், தீவக மறைக்கோட்டை முதல்வர்கள் என்னை வரவேற்றார்கள். அப்பொழுது அருட்தந்தை ரெக்னோ சொன்னார், என்ன கருத்து போனீர்கள் என்று. ஏனென்ற காரணம் உங்களுக்கு தெரியும். நேற்றைய தினம் கச்சதீவிலே புனித அந்தோனியாருடைய திருத்தல திருநாளை நாங்கள் கொண்டாடினோம். நீங்கள் சிலர் அதிலே அங்கே வந்திருப்பீர்கள், பலர் அதை பார்த்திருப்பீர்கள். வரலாறு காணாத மக்கள் கூட்டம், 12,000 அதிகமான பக்தர்கள் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் அங்கே வந்தார்கள். மிகவும் இறை பிரசன்னம் நிறைந்த
ஒரு விழாவாக அந்த விழா அமைந்தது. நான் நினைக்கின்றேன் அந்த 12,000 பேரும் திரும்பி வீட்டே போன பொழுது இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் ஃபாதர் ரெக்னோ கேட்ட கேள்வியைத்தான் அவர்களிடமும் கேட்டிருப்பார்கள். என்ன எல்லாரும் கருத்து போய் வாரீர்கள் என்று. அன்பார்ந்த சகோதரங்களே, ஜோவானும் பேதுருவும் ஜோவானும் ஜாகப்பரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி போன பொழுது கருத்து போய்த்தான் போயிருப்பார்கள். இன்று நாங்கள் அந்த உருமாற்ற நிகழ்வை பார்க்கின்றோம். இயேசு அந்த சீடர்களை மலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த மலை உச்சியிலே கூடாரம் ஒன்றும் இல்லை, அங்கே தண்ணீர் இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, அங்கே சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இயேசு அழைக்கின்றார் என்பதற்காக அவர்கள் இந்த மலை உச்சிக்கு ஏறி போனார்கள். ஏன் இயேசு தங்களை அங்கே அழைத்து வருகின்றார் என்பது அவர்களுக்கு முதலில் தெரியாது. ஆனால் அங்கே போன பின்னர் தான் ஏன் எங்களை அழைத்து வந்தார் என்று அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இயேசு தன்னுடைய அந்த மாட்சிமையை வெளிப்படுத்தினார். இந்த கச்சதீவுக்கு வந்த அந்த 12,000 பக்தர்களும் இந்த சீடர்களை போன்ற ஒரு பயணத்தை தான் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியும், அங்கே கூடாரம் இருக்காது, தங்குவதற்கு ஒரு இடம் இருக்காது, அங்கே குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்காது, சாப்பிடுவதற்கு நல்ல உணவு கிடைக்காது. இவையெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் இந்த நீண்ட மிகவும் ஆபத்தான இந்த சமுத்திரத்தினூடாக கடல் பயணம் செய்து அங்கே வந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் இதுதான். இயேசுவினுடைய அந்த மாட்சிமையை அவர்கள் அனுபவித்தார்கள். அதை அனுபவிப்பதற்காகத்தான் வந்தார்கள், அதை அனுபவித்தார்கள். அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். பேதுரு கேட்டார், நாங்கள் இங்கேயே தங்கி விடுவோமா? நேற்று கூட பலருக்கு அங்கே இருந்து போக விருப்பமில்லை. திரும்பி வீட்டை போகிறோமே என்று பலர் கவலைப்பட்டார்கள். இந்த தீவிலேயே நாங்கள் இருப்போமா என்று பலர் விரும்பினார்கள். என்னோடு கூட பல குருக்கள், அருட்சகோதரிகள் வந்தார்கள். அவர்கள் கூட என்னை பார்த்து கேட்டார்கள், நாங்கள் இங்கேயே ஒரு கூடாரங்கள் அமைத்து இருப்போமா என்று கேட்டார்கள். அப்படியான ஒரு அனுபவத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வது போலத்தான் அந்த சீடர்களும் பெற்றுக்கொண்டார்கள். பேதுருவானவர் ஆண்டவரை பார்த்து கேட்டார், இங்கேயே தங்குவோமா? ஏனென்றால் அவ்வளவு அந்த இறை பிரசன்னத்தை, அந்த இறைவனுடைய மகிமையை, அந்த ஆறுதலை, அமைதியை, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தங்குவதற்கு இடமில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, எந்த வசதியும் இல்லாத ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை அவர்களால் விட்டு வர முடியவில்லை. அதனால்தான் பேதுருவானவர் கேட்டார், எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இங்கேயே இருப்போம் என்று கேட்டார். அதுக்கு பின்னர் ஆண்டவர் சொன்ன விடயம் மிக முக்கியமானது. நான் உங்களை இங்கே அழைத்து வந்தது என்னுடைய அந்த மாட்சியை காண வேண்டும் என்பதற்காக ஒழிய இங்கே தங்க வைப்பதற்காக அல்ல. வாருங்கள், இறங்கி போவோம், எங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி போவோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து வாழுவோம். அந்த வாழ்க்கையிலே வருகின்ற வேதனைகள், கவலைகளை நாங்கள் சுமந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு இந்த தபோர் மலையிலே இருந்து இறங்கி வந்தார். இந்த தபோர் மலையிலே இறைவனுடைய தந்தையாகிய இறைவனுடைய ஒரு குரலொலி கேட்டது. இவரே எனது அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள், இவர் சொல்லுவதை செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை கீழே அழைத்து வந்த பிறகு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்னை நீங்கள் பின் செல்ல விரும்பினால் உங்களுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லுங்கள்.
தந்தையாகிய இறைவன் சொன்னார், என்னுடைய மகனுக்கு செவிசாயுங்கள். இயேசு சொன்னார், என்னை பின் செல்ல விரும்பினால் என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லுங்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, சாட்டி மாதாவினுடைய இந்த திருநாள், இந்த திருத்தலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அன்னை மரியாள் அந்த கானாவூர் திருமணத்திலே இந்த வார்த்தைகளைத்தான் சொன்னாள். அவர் சொல்லுவது போல செய்யுங்கள். அது மரியன்னைக்கு சொந்தமான வார்த்தைகள் அல்ல. பல வேளைகளில் நாங்கள் அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்ற வார்த்தையை யார் சொன்னார்கள் என்று நாங்கள் எங்களுடைய மறைக்கல்வி மாணவர்களுக்கு அல்லது யாரிடமும் கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள், அது மரியன்னை சொன்னார் என்று. ஆனால் அது மரியன்னையுடைய வார்த்தை அல்ல. இந்த தபோர் மலையிலே இறைவன் சொன்ன வார்த்தைகள், இவருக்கு செவிசாயுங்கள், இவர் சொல்லுவது போல செய்யுங்கள். அதைத்தான் மரியன்னை அங்கே திரும்பச் சொன்னாள். அவள் தானாக தன்னுடைய வார்த்தையாக சொல்லவில்லை. அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று இறைவன் பணித்திருக்கிறார், அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று மரியன்னை சொல்லி அந்த கானாவூர் திருமணத்திலே அந்த முதலாவது அற்புதத்தை செய்தார். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த தவக்காலம் எங்களுக்கு இந்த அனுபவங்களை பெறுவதற்காக தரப்பட்ட ஒரு காலம். இந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அமைதியை, அந்த ஆறுதலை, அந்த நிறைவை அனுபவிக்கின்ற காலம்தான் இந்த தவக்காலம். அதற்காகத்தான் இறைவன் எங்களை பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த 3 சீடர்களையும் அழைத்து கொண்டு அந்த தாபோர் மலையினுடைய உச்சிக்கு கூட்டிக் கொண்டு போனது போல இந்த தவக்காலத்திலே இறைவன் எங்களை பல இடங்களுக்கு அழைக்கின்றார். கச்சதீவுக்கு அழைக்கின்றார், வருகின்ற சனிக்கிழமை பாலதீவுக்கு எங்களை அழைக்கின்றார், அதுக்கு பிற்பாடு கற்கடதீவு, பின்னர் குருசடி தீவு. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஏதோ ஒரு தீவிலே இறைவனுடைய அழைப்பு எங்களுக்கு வருகிறது. அதைவிட இந்த சாட்டி திருத்தலத்துக்கு அழைக்கின்றார். அருத்தந்தை பாஸ்கரன் சொன்னார், நேற்றைய தினம் 2000க்கும் அதிகமான பக்தர்கள் இங்கே யாத்திரையாக வந்தார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே வருகிறார்கள். மல்லாவியிலே இருக்கிற கல்வாரி பூங்காவுக்கு அழைக்கின்றார், ஹினிதுமைக்கு அழைக்கின்றார். இப்படியாக இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் எங்களை அழைப்பதற்கு காரணம் வேறொன்றுமல்ல, எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக, நாங்கள் தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னுடைய அந்த மாட்சியை எங்களுக்கு காட்டுவதற்காக. என்னோடு நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்வுக்கு எவ்வளவு ஆறுதலை நீங்கள் அனுபவிக்கலாம், உங்களுடைய வாழ்வுக்கு எவ்வளவு அமைதியை நீங்கள் அனுபவிக்கலாம், உங்களுடைய வாழ்வின் நிறைவை நீங்கள் காணலாம் என்பதை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவக்காலத்திலே அவர் பல்வேறு வழிகளிலே எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, அந்த இறைவன் இயேசுவினுடைய அந்த அற்புதமான அமைதி தருகின்ற, அந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்று அடம்பிடிக்கக்கூடிய வகையில் அமைதியை, ஆறுதலை தருகின்ற அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் அனுபவிப்பதற்கு மீண்டுமாக எங்களுக்கு தரப்பட்ட இந்த தவக்காலத்தை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி அந்த அனுபவத்தை கொண்டு எமது வாழ்விலே வருகின்ற எல்லா நிலைகளிலும், அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், எல்லா நிலைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னால் செல்லுகின்ற அந்த மக்களாக வாழ வரம் கேட்போம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
சகோதர சகோதரிகளே, அருளின் காலமாகிய இக்காலத்திலே நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கின்றோம். குறிப்பாக துன்பங்கள் கவலைகள் ஊடாகத்தான் ஆண்டவருடைய மாட்சியை அடைய முடியும் என்று ஆண்டவர் கற்பித்திருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் என்னதான் துன்பங்கள் அடைந்தாலும் ஆண்டவருடைய இரக்கத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து நிற்கின்றார். ஆகவே எங்களுடைய மனங்களிற்கு எல்லா வகையான தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தாயாம் திரு அவையையும் திருத்தந்தை திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறை மக்களாகிய நாங்களும் நீயே ஆசியாக விளங்குவாய். உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்கிற முதல் வாசக கூற்றின்படி அனைவருக்கும் ஆசியாக விளங்கும் வண்ணம் எங்கள் வாழ்க்கையை இந்த தவக்காலத்தில் உருமாற்றம் செய்ய வரமறில வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்புரவின் காலமாகிய இந்த தவக்காலத்தில் மாந்தல் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழவும் ஒப்புரவுடன் பயணிக்கவும் தலைமை பணியில் இருப்போர் அனைவரும் பகைமையின் பாதையை துறந்து நீதியின் வழியிலும் சமாதானத்தின் நிலையிலும் பயணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்து வழிநடத்தும் பரம்பொருளே இறைவா, எம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் திருத்தலி வளாக மதில் கட்டுமான பணிக்காகவும் உம் பாதம் வருகின்றோம். இப்பணியை செவ்வனே சிறப்பாக செய்து முடிக்க நீர்சாமி உறுதுணையாக இருந்து காத்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஆண்டவரின் தோற்ற மாற்ற நிகழ்வின் உட்பொருளை உணர்ந்தவர்களாய் உன்னத இறை அனுபவங்களோடு வாழ்க்கை நிறைவுறுவதில்லை. துன்பங்கள் நிறைந்த சிலுவப்பாதையின் வழியாகத்தான் உயிர்ப்பின் மாட்சி சாத்தியம் என்பதை உணர்ந்து எங்களது செப தவ அன்பு செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகி இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என விண்ணக அறிக்கையிடும் வண்ணம் எங்கள் வாழ்க்கையை உருமாற்ற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வேளையை எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, தபோர் மலையிலே நீர் உம்முடைய உருமாற்றத்தை சீடர்களுக்கு வெளிப்படுத்தி அதனூடாக நீர் மாட்சியை அங்கு அவர்களுக்கு அளித்தீர். ஆகின்ற நாளிலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உடல் ரீதியாக அல்ல உள்ளத்து ரீதியாக உருமாற்றம் பெற்றவர்களாக உமது மாட்சியை காண தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கேட்டதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருளங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு நாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆட்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இழப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்களுடைய திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆரோக்கிய ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும்
எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விடல் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்திருக்கிறேன்.
என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இவருக்கு செவிசாயுங்கள். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே உன்னுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலை வணங்கி இறைவனின் சிறப்பு ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்கச் செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. ஆண்டுகள் பழமை வாய்ந்த எங்களுடைய திருத்தல வளாகத்தின் மதிலை கட்டுகின்ற அந்த கட்டுமான பணியை எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்கு மூறிய யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். வரவேற்பு மாதா அந்த இடத்தடியில். எனவே இந்த நிகழ்வில் பங்கெடுக்கும் முகமாக எல்லாரும் வரவேற்பு மாதாவினுடைய பாத அண்டையில் ஒன்று கூட அங்கே செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அங்கே போய் ஒரு 10 நிமிடங்கள் எங்களுடைய மதகட்டுமான பணியை ஆரம்பித்து விட்டு மீண்டும் இதே இடத்துக்கு வருவோம். இந்த மதகட்டுமான பணிக்காக நாரங்கள் எடுத்த முயற்சி
இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டிழுப்பூடாக மக்களிடமிருந்து அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொண்ட நன்றி உணர்வோடு இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டு குழுப்பையும் உடனடியாகவே இங்கேயே நடாத்த இருக்கின்றோம். எனவே எல்லாரும் நேரத்தை மின்னக்கெடுத்தாது வரவேற்பு மாதாடி பாதண்டை செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். தொடக்கூடாதா? தொடக்கூடாது. அங்கேயும் தடுங்க, இங்கே ஃபுல் ஆக்கணும். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா செயல்பாடுகளும் தூயாவியானவருடைய வழிநடத்தலுடன் நடைபெற வேண்டும். ஆகவே எங்களுடைய இந்த புதிய மதில் கட்டுமான பணியையும் தூயாவியானவருடைய வழிநடத்தலிலே ஒப்படைத்து அவருக்கு ஒரு பாடலை பாடி மன்றாடுவோம். வானத்திலிருந்து வையகமெழுந்து ஒளிய ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, ஞானத்தின் ஒளியை மனதில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, உயிருக்கு உயிரே வாழ்வுக்கு வாழ்வே உண்மையில் வடிவே வருக, மழைக்கு மழையே பார்வையின் ஒளியே பரமனின் அருளே வருக, பயிருக்கு மழையே பார்வையின் ஒளியே பரமனின் அருளே வருக, வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக. நம் திருமறையின் மூலைக்கல்லாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக. இசாயாவுடைய நூலிலிருந்து வாசகம் கேட்போம். அதிகாரம் 28 வசனங்கள் 16 - 17 வரை. ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சியோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையா. நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களுடைய பதிலுரையாக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை என்று பதில் சொல்லவும். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவரது வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது.
நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, நான் சொல்லும் இறை வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிறவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தோடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் அது பாறையின் மீது அடித்தளமிடப்பட்டிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களுடைய விசுவாச வாழ்வின் பாறையாக இருக்கிறது. நாங்கள் செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் அந்த இறை வார்த்தை தருகின்ற வழிநடத்தலினூடாக நாங்கள் செய்கின்ற பொழுது அது எப்பொழுதும் உறுதியான ஒரு செயற்பாடாக அமையும் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆகவே இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த முயற்சியிலும் ஆண்டவருடைய வார்த்தையின் வழிகாட்டலிலே நாங்கள் தொடர்ந்து செயல்படவும், அதனால் உறுதியான நிலையான செயல்பாடாக இந்த செயல்பாடு அமையவும் இறைவனிடம் வரம் கேட்டு மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூலக்கல்லாகவும் கொண்டு திருச்சபையை நிறுவினீர். இதோ மது திருமகனின் பெயரால் நாங்கள் நாட்டை இருக்கின்ற இந்த அடிக்கல்லை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். திருச்சபை நாளும் வளர்ந்து இன்று அழில்மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் கட்டடம் உயர்ந்து மது மக்களுக்கு பயன்படுவதாக. இந்த மதில் உருவாக உழைக்கின்ற அனைவர் மேலும் அது ஆசியை பொழிந்தருளும். இன்னல்கள் விபத்துக்கள் இருந்தவர்களை காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாதா பாட்டு பாடு. எதிரால
தெரியல அது அங்கே அது கொடுங்க அங்கே 2 பேர் ஒன்று அது இன்னும் இது இருக்கு அங்கே அவர்கிட்ட கொடுங்க மாமாட்ட விரும்பினாக்கள் வைக்கலாம். இவ்வளவு கல்லம் இருக்குது. விரும்பினாக்கள் வந்து வைங்க. ஒரு விரும்பினாக்கள் வாங்க. அது செஸ்டாலிக்கு நியூஸ் வாசிக்கிற வாசிக்கிறோம் ஓகே ரைட் காசு என்ன வீடியோ கதைக்க வேண்டாம் ஆறுதலும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ்மறை மாவட்ட கூறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, தீவக மறைக்கோட்ட முதல்வர் அன்புக்கு மதிப்புமிகு அருட்தந்தை ரெக்னோ அடிகளார் அவர்களே, அருட்தந்தை ஆண்டனிதாஸ் அடிகளார் அவர்களே, அருட்தந்தை மரியதாஸ் அடிகளார் அவர்களே, அருட்தந்தை ஆண்டனி அவர்களே, இங்கே குடியிருக்கக்கூடிய அன்புமிக்க இறை மக்களே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எங்களுடைய 486 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எங்களுடைய திருத்தல வளாகத்தின் மதில் கட்டுமான பணியை இன்று ஆரம்பிக்கின்றோம். இது மறைமாவட்டத்தின் முதன்மையானதும் பழமையானதும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமான ஒரு திருத்தலம். இது மறைமாவட்டத்தின் திருத்தலம். இந்த திருத்தலத்தின் மதலை கட்டுவதும் எங்களுடைய மறைமாவட்ட இறை மக்கள். அவர்களின் அன்பளிப்பின் ஊடாகவே நாங்கள் இந்த மதில் கட்டுமான பணியையும் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் ஆயரிடம் நான் அனுமதி எடுத்து எங்களுடைய அன்புக்கு மதிப்பு குரு முதல்வர் அவர்களோடு இதை பற்றி கலந்து ஆலோசித்து அதிர்ஷ்ட லாபச்சீட்டெழுப்பை முன்னெடுத்தோம். நானும் இதற்காக என்னோடு சிறிய குழுவாக இயங்கிய 4-5 பேரும் அன்பியரை மக்களும் ஒவ்வொரு பங்காக சென்று பங்கு தந்தையர்களிடம் இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டெழுப்பு ஊடாக திருத்தல மதில் கட்டுமான பணிக்கு இறை மக்களிடமிருந்து அவர்களுக்கு இந்த உரிமையும் கடமையும் இருக்குது. அவர்களிடமிருந்து அவர்களுடைய பங்களிப்பாக அன்பளிப்பை பெற்று தர கேட்ட வேளையில் அநேகமாக எல்லா பங்கு தந்தையர்களும் இன்மிகத்தோடு எங்களை வரவேற்று சில பங்குகளில் நிறைய பேர் 1000-2000 குடும்பங்கள், சில பங்குகளில் 30 குடும்பங்கள் கோயில்களில் எல்லாருமே தங்களுடைய வளத்துக்கும் வாய்ப்புக்கும் வசதிக்கு ஏற்றது முறையில் முழுமையான பங்களிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதிர்ஷ்ட லாபச்சீட்டெழுப்பு ஊடாக
எங்களுக்கு முழுமையான பங்களிப்பை இயலுமான அளவு எல்லோருமே தந்திருக்கிறார்கள். நான் இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டுக்கூடாக ஒரு 25 லட்சம் சேர்த்தால் அன்பளிப்பூடாக மிகுதி வரும் என்று சும்மா ஒரு கருத்து கணிப்பு எனக்குள்ளே யோசித்தேன். ஆனால் அதே மாதிரியை நான் எதிர்பார்த்ததை விட 26 லட்சம் ரூபா சேர்ந்திருக்கின்றது இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டுக்கூடாக, அந்த அன்பளிப்பூடாக. ஒவ்வொரு பங்கு தந்தையர்களுக்கும் இதை இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகளை விற்க உதவி ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் நான் நன்றிகை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த அன்பளிப்பை பெற்று எங்களுக்கு அன்பளிப்பு செய்கின்ற ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு நினைந்து கொள்ளுகின்றேன். ஒவ்வொருவரும் 500, 1000 என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் நாங்கள் இவ்வளவை சேர்த்திருக்கின்றோம். எங்களுக்கு இப்படி எங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டுக்கூடாக எங்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை தந்து ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்ற இந்த வேளையில் எங்களுக்கு இதை விட நான் இந்த முதற்கட்டமான பணிக்கு மறைமாவட்ட இறை மக்களிடம் ஒரு அன்பான அழைப்பு விடுத்த வேளையில், அவர்களுடைய பங்களிப்பை கேட்ட வேளையில், நான் அறிவித்த நாளில் இருந்து திருத்தலத்துக்கு கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கு கிட்ட இறை மக்கள் தாங்களாக விரும்பி அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். 24 லட்சம், கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கிட்ட நாங்கள் சேர்த்து விட்டோம். எங்களுடைய முழுமையான மதில் பணிக்கு 1,18 லட்சம் சேர்ந்தாலும் நான் யோசித்தது மதில் கட்டைகள் 50 லட்சத்தோடு நாங்கள் மதில் கட்ட தொடங்கினால் அன்பளிப்புகள் ஊடாக முழுக்க முடிக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகவும் இல்லை. திருத்தல தாயாரிடம் நான் இதற்காக மன்றாடினேன். அந்த தாயாரும் நான் நம்பி கேட்ட அந்த ஒவ்வொரு விடயத்திலையும் எனக்கு தன்னுடைய திருக்குமாரிடம் பிறந்து பேசி அருள் பெற்று தந்திருக்கின்றார். இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எங்களுடைய திருத்தல தாயாருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த அன்பளிப்புகளை செய்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். சிறப்பான முறையில் சந்தோஷ் என்ற ஒரு ஓயல் எடுத்தவர் வந்திருக்கின்றார். அவரை பற்றி நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். அதை விஜி அவர்களுக்கு நான் பரேக்கில் சொல்லிட்டு வந்தேன். உண்மையில் அந்த அன்பளிப்பு செய்தவர்கள் எவ்வாறு செய்திருக்கிறார்கள், உண்மையில் அதை நான் யோசிக்கல. நான் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான், நான் என்ன செய்ய போகின்றேன் என்ற எண்ணம் எனக்குள்ளே இழந்தது. இந்த சந்தோஷம் ஓயல் இப்போ தான் எடுத்தவர், அந்த இப்போ இளைஞர், அந்த சிறுவன் வீட்டையும் கஷ்டம் வடிவா தெரியும் எனக்கு. அந்த குடும்பத்தோட கதைச்சு நான் வந்து என்னை சந்தித்தார்கள். இங்கே பெருநாள் மட்டும் அவரும் வந்திருந்தார். நான் இப்படி மதில் கட்ட தொடங்க போகிறோம், ஒரு அடி கட்ட 3500 ரூபா விரும்பியவர்கள் உங்களால் இயன்றதை தந்து உதவும்படி கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த அருவத்தில் அந்த பூசைக்கு அவரும் வந்திருந்தார். வீட்டை போய் தனக்கு காலை சாப்பாட்டுக்கு, அது மோயில் எடுக்கிற இந்த வயது பிடியங்கள் இப்போ எப்படி இருப்பார்கள்னு உங்களுக்கே தெரியும். தனக்கு காலை சாப்பாட்டுக்கு என்று சொல்லி கொடுத்த காசில் 70 நாள்கள் 50 ரூபாவாக சேர்த்து 3500 ரூபா ஒரு அடி காசு சேர்த்த உடனே அம்மா தாயிட்ட போய் சொன்னாராம், என்ன மாதாட்ட கொண்டு போங்க, நான் கொண்டு போய் கொடுக்க வேணும், நான் மாதாட்ட கொண்டு போய் கொடுக்கணும். பேராலய பங்கை சேர்ந்தவர்கள், அருமையான குடும்பம், நல்ல பக்தி ஆன குடும்பம். வந்து என்னட்ட இப்படி சொன்ன உடனும் நானே மலைத்து போயிட்டேன். அதை கேட்டுட்டு 3500 ரூபா சேர்த்து கொண்டு வந்து தந்தவர். அதுக்கு பிறகு நான் யோசித்தேன், இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டுக்கூடாக இவ்வளவு செய்த அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அதை விட தாங்களாக விரும்பி பல பருத்தியாகங்கள் செய்து திருத்தல தாயாரின் இந்த வளாகத்தின் மதிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த தாராள உள்ளம், அந்த பரித்தியாகத்தையும் நான் இந்த வேளையில் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். எங்களுடைய சாட்டி புனித சிந்தாத்துறை அன்னையின் இந்த திருத்தல வளாகத்துக்கு எவ்வளவு அன்போடு பரித்தியாகங்களோடு இந்த அன்பளிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காகவும் நான் சிறப்பாக திருத்தல தாயாரிடம் மன்றாடுகின்றேன்.
இந்த வேளையில் நாங்கள் நன்றி கூர்ந்த வேளையில் திருத்தல மக்களையும் நான் மறக்க முடியாது. கிட்டத்தட்ட 4-5 நாள்கள் எடுத்தது. காலம்புற வெள்ளனை 7 மணிக்கு வெளிக்கிட்ட இரவு 8-9 மணிக்கு தான் வருவோம் திரும்பி. ஒவ்வொரு பங்காக போய் நாங்கள் பங்கு தரிசித்து இந்த அதிர்ஷ்ட லாப சுற்றிலுப்புக்கான அந்த புத்தகங்களை கொடுக்க சென்ற வேளையில் எனக்கு துணை நின்று ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு நினைந்து கொள்ளுகின்றேன். இந்த முதல் கட்டமான பணியை நாங்கள் இப்படி செய்வோம் என்று கதைத்த அந்த கணத்தில் இருந்து திருத்தல மக்கள் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். இந்த வேளையில் இந்த நாளில் இப்படி நான் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து முதல் கட்டமான பணியை தொடங்கி இந்த அதிர்ஷ்ட லாப சுற்று குழுக்களையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து எங்களுடைய குரு முதல்வர் அவர்களை அணுகிய வேளையில் பல வேலைகள் உங்களுக்கு தெரியும். தவக்கலந்துனீங்கன்னா ஒரு சனியும் வேலைகள், அதை விட அவருடைய வேலைப்பளுக்கள் மிக அதிகம் இருந்தாலும் நான் கேட்டவுடனும் கட்டாயம் வருவேன் என்று சொல்லி இன்று அவருக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவ்வளவுக்கு களைப்பு வேலைப்பளுக்கள் மத்தியிலேயும் இங்கே வந்து எங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து முதல் கட்டமான பணியை ஆரம்பித்தது மட்டுமல்ல, இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பை முன்னின்று நடாத்த எங்களுக்கோடு இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்கு குரு முதல்வர் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஏன் நாங்கள் இப்படி உங்கள் முன்னிலையிலே செய்கின்றோம் என்று சொன்னால், இது எல்லா பங்குகளின் ஊடாகவும் நாங்கள் பெற்ற அந்த அன்பளிப்பு பொதுப்படையாக வெளிப்படையாக இருக்க வேண்டும். இது இரகசியமாக எங்களுக்குள்ளே நடத்தப்படக்கூடாது. அதனால தான் நீங்கள் உங்களுடைய சாட்சியாக உங்கள் முன்னும் அதோடு இங்கே இருக்கக்கூடிய குரு முதல்வர், இன்னும் மறைக்கோட்ட முதல்வர், இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் உங்கள் முன்னிலையிலே இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பை நாங்கள் செய்கின்றோம். குரு முதல்வரும் நீங்களும் தான் எனக்கு சாட்சி. இதை நாங்கள் வெளிப்படையாக உண்மைத்தன்மையோடு செய்தனாங்க என்று சொல்லி அதனால தான் நாங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவில் விற்ற எல்லா டிக்கெட்டுகளின் அடிக்கட்டுகளையும் இங்கே உருட்டி வைத்திருக்கின்றோம். நேரடியாகவும் ஒளிபரப்பு செய்கின்றோம். என்னென்னு சொல்லிச்சுனால் இது எல்லா மக்களும் பார்க்க வேண்டும். எல்லாரும் பார்த்து இது எப்படியாக இந்த குழுக்கள் நடந்தது என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு யார் யார் இந்த அதிர்ஷ்டத்தின் ஊடாக சாற்றி சிந்தாத்துறை அன்னையின் திருத்தல அன்னையின் அந்த அருள் ஆசிரோடு பரிசுகளை பெறுகிறார்கள் என்றும் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். ஸோ குரு முதல்வர் முன்னிலையிலும் மருத்துவந்தர்கள் முன்னிலையிலும் உங்கள் முன்னிலையிலும் இன்னும் நேரடி ஒலிபரப்பு மூலமாகவும் இப்பொழுது இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பை நடாத்த இருக்கின்றோம். மீண்டும் உங்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய குரு முதல்வர் அவர்களுக்கும் இன்னும் நான் எங்களுடைய மறைக்கோட்ட முதல்வரை நான் மறக்க முடியாது. அவர் எந்த வேளையிலேயும் எனக்கும் என்னுடைய திருத்தல பணிக்கும் திருத்தலத்துக்கும் எப்பொழுதிலுமே உதவியாக இருக்கின்றவர். நான் என்ன கேட்டாலும் தன்னுடைய வேலையை பற்றி ஒரு நாளும் பொருட்படுத்தாமல் நான் வருவேன், எத்தனை மணிக்கு வருவேன் என்று நான் காலத்தில் இருந்து எனக்கு முழுமையாக ஒத்துழைக்கின்றவர், எனக்கு ஆதரவு தருகின்றவர், அதோடு ஆலோசனைகள் தருகின்றவர் அருட்தந்தை எங்களுடைய அன்புக்கு ரெக்னோ அடிகளார் தீபக மறைக்கோட்ட முதல்வருக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னும் 2 குருக்களும் ஃபாதர் அண்டனிதாஸும் எனக்கு உதவியாக இருக்கின்றார்கள். எனக்கு எந்த வேளையிலையும் ஓடி வந்து ஆதரவு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். கன நேரம் எடுக்கவில்லை. இப்போ நாங்கள் வெளிநாட்டில் உள்ள ஒருவர் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பை நான் நடத்த போகிறேன் என்று கேள்விப்பட்டு எனக்கு ஃபோன் எடுத்து ஃபாதர் நேசனுக்கும் ஃபோன் எடுத்து ஓகே நீங்கள் இதை நடாத்துறீங்க, நல்ல வேலை, கட்டாயம் அதில் கட்ட வேணும் என்று சொல்லி தன்னுடைய பங்களிப்பாகவும் 1000 யூரோ அனுப்பிட்டு அவர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் இப்படி ஒரு பங்காக கொடுக்குறீங்கள், இது வேறு ஒன்றுமில்லை, நான் தாரேன், நீங்கள் அந்த கூடுதலாக சேர்த்து தாராக்களை உற்சாகப்படுத்தினா தான் எல்லாரும் தாங்களும் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பேருக்கென்றாலும் நான் நினைவு சின்னத்தை கொடுக்கறதுக்கு தான் ஸ்பான்சர் செய்கிறேன். நீங்கள்
அதை கொடுக்கொழுங்கு செய்ய முடியுமான்னு கேட்டால் நான் முதல் அவ்வளவு பெருசாக சம்மதிக்கல. இருந்தாலும் நான் ஃபாதர் நேசனோடையும் கதைச்சிட்டு நீங்கள் அதை செய்தால் நல்லம் என்று அவர் 2-3 தரம் என்று கேட்டிருந்தார். திருவாளர் அருள் கிறிஸ்டி அவர்கள் அவருடைய அன்பளிப்பில் இங்கு நினைவு சின்னங்களை வழங்குகின்றோம். எல்லாருக்கும் உண்மையில் எல்லாருமே தங்களால் இயன்ற முழுமையான பங்களிப்பை வழங்க இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் நினைவு சின்னத்தை கொடுக்க முடியாது. குறிப்பாக 175 பேருக்கு மேலே அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். 26 லட்சத்துக்கு நாங்கள் டிக்கெட் வித்திருக்கின்றோம் பங்குகளில். இப்போ எல்லாருக்குமே நாங்கள் நினைவு சின்னத்தை வழங்க முடியாது. அவர் கேட்டுக்கொண்டதுக்கு எல்லாரையும் உற்சாகப்படுத்தவும் இன்னும் அன்பளிப்புகளை மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் அதை உற்சாகப்படுத்தவும் இந்த நினைவு சின்னங்களை 6 மறைக்கோட்டத்திலேயும் கூடுதலாக சேர்த்து தந்த பங்குகளுக்கு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறோம். மற்ற பங்குகளை நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்றல்ல, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்டையும் இல்லை, அவரும் அவ்வளவு தர இல்லை. எனவே இது கொஞ்சம் பேருக்கு நாங்கள் இந்த நினைவு சின்னத்தை வழங்கினாலும் அன்பளிப்பு செய்த பரித்தியாகங்களோடு அன்போடு அன்பளிப்பு செய்த ஒவ்வொருவருக்கும் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னையின் பரிந்துரையில் இறையருள் கிடைக்கும். ஒவ்வொருவருக்காகவும் நான் சிறப்பாக மன்றாடுகின்றேன். இப்பொழுது எங்கள் மத்தியில் சிறிய ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் வழங்க எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்கு உரிய தந்து ஜெபரட்னம் அடிகளார் குறுமுதல்வர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றேன். சாட்டி புனித சிந்தாத்திர மாத ஆலய பரிபாலகர் அருத்தந்தை பாஸ்கரன் அடிகளாரே, தீவக மறைக்கோட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ரெக்னோ அடிகளாரே, இங்கே இருக்கின்ற அருட்தந்தையர்களே, அருட்தந்தை ஆண்டனி அடிகளாரே மற்றும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய பங்குத்தந்தை பரிபாலகர் எல்லாருக்கும் நன்றி சொன்னார். ஆனால் உண்மையாகவே நன்றிக்குரியவர் அவர்தான். அவருக்கு தான் நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் அவருக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். மிகவும் கடுமையாக உழைக்கின்றவர். இந்த சாட்டி சிந்தாத்திர மாத ஆலயத்துக்கு பரிபாலகராக யாரை போடலாம் என்று நாங்கள் ஆயரோடு கலந்து ஆலோசித்த பொழுது எல்லாருடைய ஏகமனதான தெரிவாக பாஸ்கரன் அடிகளார் தான் நியமிக்கப்பட்டார். ஏனென்றால் இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சியை தன்னுடைய திறமேற்கொண்டு செய்யக்கூடிய ஆற்றலுள்ள ஒருவராக நாங்கள் அவரை கண்டோம். ஆகவே அவரிடம் ஒப்படைத்த இந்த பணியை அவர் ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்பாக இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார். அந்த உழைப்பின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினம் இந்த மதில் கட்டுமான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன. அதற்கு தேவையான நிதியை சேர்ப்பதற்காக அவர் சொன்னது போல மிகவும் சிரமப்பட்டு இந்த திருத்தலத்து மக்களோடு சேர்ந்து இந்த அதிர்ஷ்டலாப சீட்டு இழுப்பை ஒழுங்கு செய்து அதனை இன்று அந்த சீட்டு குழுக்களையும் செய்ய இருக்கின்றார். ஆகவே மீண்டுமாக அருத்தந்தை பாஸ்கரன் அடிகளாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை, பாராட்டுதல்களை தெரிவிக்கின்றேன். இந்த அதிர்ஷ்டலாப சீட்டுக்கான பங்களிப்பை வழங்கியவர்கள் எங்களுடைய மறைமாவட்டத்தை சேர்ந்த மக்கள். 6 மறைக்கோட்டங்களிலும் இருந்து எல்லாரும் உடைய பங்களிப்போடு தான் இந்த மதில் கட்டுமான படி நடக்கிறது. ஆகவே ஒரு திருத்தலம் ஒரு மறை மாவட்டத்துக்கு சொந்தமானது என்பதற்கு இது ஒரு சாட்சியமாக இருக்கிறது. இது எங்களுடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற திருத்தலங்கள் எல்லாருக்கும் சொந்தமான திருத்தலங்கள் என்பதை இந்த மதில் கட்டுகின்ற பணியிலே எல்லாருடைய பங்களிப்போடும் நாங்கள் செய்வது அது அதனுடைய கருத்தாக அமைகிறது. ஆகவே இந்த வேளையில் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்களுடைய பரிபாலகருக்கும் அவருக்கு உதவியாக இருந்த பங்கு தந்தையர்கள், எல்லா பங்கு தந்தையர்களோடு ஒத்துழைத்த பங்கு மக்கள், பல்வேறு வழிகளிலே அன்பளிப்புகளை செய்தவர்கள், தங்களுடைய ஃபாதர் சொன்னது போல தங்களுடைய தியாகங்களூடாக அன்பளிப்பு செய்தவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் சார்பாகவும் மறை மாவட்டம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அன்னை
மரியாளுடைய நிறைவான பரிந்துரையும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டுமென்று இந்த வேளையிலே வாழ்த்துகின்றோம். இப்பொழுது நாங்கள் ஃபாதர் பாஸ்கரன் சொன்னார், இந்த சீட்டிழுப்பை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் எல்லாருக்கும். நான் சொன்னேன் வேறு யாக்கள் எடுக்க சொல்லுவோம் சொல்லல, இல்லை நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொன்னார். என்றால் எல்லா பழியையும் எண்ணில் போடுறதுக்காக இவர் தான் எடுத்தவர் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். நான் எடுக்க விரும்புகிறேன், அது ஒன்று வினாட என்னுடைய விருப்பம் என்னவென்றால், இங்கே முதலாம் பரிசு என்ன குளிர்சாதன பெட்டி, அதான். ரெண்டாம் பரிசு வாஷிங் மிஷின், மூன்றாவது ஃபோன் கைத்தொலைபேசி, அதை விட 10 ஆறுதல் பரிசுகள் மின் விசிறிகள், ஃபேன். என்னுடைய விருப்பம் இந்த 10-13 பரிசுகளும் யாரிடம் இல்லையோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரே ஒரு விருப்பம். வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிற ஆளுக்கு அது விழக்கூடாது, வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கிற ஆளுக்கு அது கிடைக்கக்கூடாது, வீட்டில் கைத்தொலைபேசி வச்சிருக்கிற நல்ல ஐஃபோன் வச்சிருக்கிற ஆளுக்கு அது கிடைக்கக்கூடாது. ஃபாதர் சொல்கிறார், அப்படி கைத்தொலைபேசி இல்லாத ஆக்களுக்குண்டா ஒருத்தருக்கும் இல்லையாமன்னு சொல்கிறார். எல்லார்கிட்டையும் இருக்கா, ஆனால் சிலர் நல்லது வச்சிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஃபேன், இப்போ ஃபேன் இல்லாவிட்டையும் இருக்குன்னு இருந்தாலும் அது நான் சும்மா நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். ஏனென்றால் உண்மையிலேயே தேவையானவர்களுக்கு அது கிடைப்பது நல்லது. அப்படி தான் நீங்களும் விரும்புவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு வீட்டிலே ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு குளிர்சாதன பெட்டி இருந்தால் இன்னொரு குளிர்சாதன பெட்டி தேவையில்லை. அது போனாலும் அவர்கள் வீணாக இன்னொரு கரண்ட் பில் கூட கட்டணும், அதையும் கொண்டே போட்டார். ஆனபடியால் வீட்டில் குளிர்சாதன பெட்டி இல்லாத ஒருவருக்கு அது கிடைத்தால் அது பொருத்தமாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அதுக்காக இருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அவர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால், ஒருவேளை அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள் என்றால் நாங்கள் அதுக்கு குறுக்கே நிற்க முடியாது. ஆகவே எல்லாருக்கும் உங்கள் எல்லாருடைய அதிர்ஷ்டத்தையும் தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இறைவனுடைய விருப்பப்படி, மரியன்னையினுடைய திருவுளப்படி இந்த அதிர்ஷ்டசாலிகளை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். நன்றி. செல்வன் சந்தோஷ் ராபின் பேராலய பங்கு தன்னுடைய காலை உணவுக்கான பணத்தில் 50 ரூபாவாய் 70 நாட்கள் சேர்த்து ஒரடி மதில் கட்டுகிறதற்கு 3500 ரூபா பணத்தை அன்பளிப்பு செய்த எங்களுடைய செல்வன் சந்தோஷ் ராபின் அவர்களுக்கு இந்த நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்கின்றனர். திரு ரீட்டபர் ரிசான், மண்டதிவு, ஆஸ்திரேலியா. இங்கே நாங்கள் பரிசளிக்கக்கூடிய எல்லா பரிசுகளுக்குமான ஸ்பான்சர் செய்தவர்கள் திரு ரீட்டபர் ரிசான், மண்டதிவு, ஆஸ்திரேலியா. திருமதி அருள் கிறிஸ்டி, பிரான்ஸ். அவர் இல்லை. திரு ஜோன் நாவாந்துரை, திருமதி நிலோஜன் பெபர்லின் ஜேன் சாட்டி. திருத்தல மதில் கட்டுமான பணிக்காக இளவாலை மறைக்கோட்ட மட்டத்தில் மட்டுமல்லாமல் யாழ் மறை மாவட்டத்திலும் கூடுதலான பங்களிப்பு செய்த சுன்னாக பங்குக்கு இந்த நினைவு சின்னத்தை சுன்னாகம் ஃபாதர் வாரன்றவர் வர இல்லை, இன்னும் வருவார். பழைய பங்கு தந்தை இப்பொழுது பெற்றுக்கொள்கின்றார். யாழ்மறை கோட்டத்தில் கூடுதலான பங்களிப்பாக அன்பளிப்பு செய்த
நாவாந்துறை பங்குக்கு நினைவு சின்னத்தை நன்றியுடன் பாராட்டி வழங்குகின்றோம். நாவாந்துறையாக்கள் வந்திருக்கணும். நாவாந்துரை வாங்க அம்மா வாங்க. ரைட், ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஃபார் அனுப்புறவர். பருத்துறை பங்கில் பருத்துறை மறைக்கோட்ட மட்டத்தில் திருத்தல முதல் கட்டுமான பணிக்கு கூடுதலான பங்களிப்பாக அன்பளிப்பு செய்தவர்கள் பருத்துத்துறை பங்கு சார்பாக தீபமறை கோட்டத்தில் திருத்தல மதில் கட்டுமான பணிக்கு கூடுதல் பங்களிப்பு அன்பு செய்த மண்டதீவு பங்குக்கு நினைவு சின்னத்தை நன்றியுடன் பாராட்டி வழங்குகின்றோம். மண்டதீவு பங்கு யாராவது இல்லை. முல்லைத்தீவு மறை கோட்டம் அவர்களும் வரமாட்டார்கள், வந்து போகட்டாது. இருந்தாலும் அதை நான் அறிவிக்கின்றேன். முல்லைத்தீவு மறைக்கோட்ட மட்டத்தில் திருத்தல மதில் கட்டுமான பணிக்கு கூடுதலான பங்களிப்பாக அன்பளிப்பு செய்தவர்கள் இரணைப்பாலை பங்கு, அவர்களுக்கு இந்த நினைவு சின்னத்தை அனுப்பி வைப்பேன். அதேபோல கிளிநொச்சி மறைக்கோட்ட மட்டத்தில் திருத்தல கட்டுமான பணிக்கு கூடுதல் பங்களிப்பாக அன்பளிப்பு செய்த இரணை மாதாநகர் பங்குக்கும் இந்நினைவு சின்னத்தை அனுப்பி வைப்பேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ். இப்பொழுது யார் யாருக்கு இதுகளில் இந்த பரிசுகளில் அவர்களுக்கு செல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை தெரிவு செய்யும் நேரம். எல்லாருடைய சாட்சிகள் நேரடி ஒளிபரப்பு முன்னும் ஆரம்பமாகின்றது. முதலாவது ஆக 10 ஆறுதல் பரிசுகளையும் இப்பொழுது எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்குரிய குரு முதல்வர் அவர்கள் எடுத்து தருவார். சாட்சி நீங்கள் அங்கால வாங்க, சைட்டுக்கு வாங்க. இது அங்கால பிஜி அங்கால் பக்கம் கிளறி விடுங்கள். கீழே வரைக்கும் இருக்குது, கீழே விழுத்தி போட்டீங்க. மூன்று 4 5 கொஞ்சம் 6 7 கரையில விடுங்க பாருங்க. 8 10 ஒருக்கா நம்பரை வாசிப்போம். ஆறுதல் பரிசில் எல்லாருக்கும் 10 தானே. முதலாவதில் ஆறுதல் பரிசு டோனா ஜெனிதா இலக்கம் 51 முருகமூர்த்தி வீதி நெல்லியடி கரவட்டி பங்கு. ஜெனிதா டோனா ஜெனிதா இலக்கம் 51 முருகமூர்த்தி வீதி நெல்லியடி கரவட்டி. தொலைபேசி இலக்கம் 077 720 33 32. இன்னொரு இலக்கம் 077 642 68 86. டோனா ஜெனிதா. ராணா சக்சிதா 5ஆம் வட்டாரம் இரணப்பாலை. தொலைபேசி இலக்கம் 077 853 59 98. சக்சிதா. மூன்றாவது காவண்ணா கஜந்தா. மூன்றாவது ஆறுதல் பரிசாக சாவண்ணா கஜந்தா நியோக்சன் அல்லப்பட்டி 3ஆம் வட்டாரம் 076 418 84 40. சாவண்ணா கஜந்தா. ஜீனா அருந்ததி இலக்கம் 171 பீச் ரோட் பாஷையூர். ஜி அருந்ததி
தொலைபேசி இலக்கம் 077 40 15 189. நான் இலக்கங்களை சொல்ல வேண்டும், மறந்துவிட்டேன். மன்னிக்கவும், இலக்கங்களையும் சொல்லியிருக்க வேண்டும். ஜெனிதாவினுடைய அந்த அதிர்ஷ்ட இலக்கம் 15 44 5. சக்திதாவின் இலக்கம் 14 98 2. கஜந்தாவின் இலக்கம் 1001. அருந்ததி அவர்களின் இலக்கம் அதிர்ஷ்ட இலக்கம் 68 21. டிலானி வி டிலானி புங்குடுதீவு முதலாம் வட்டாரம். தொலைபேசி இலக்கம் 077 38 25 16 4. அதிர்ஷ்ட இலக்கம் 804. ஆறுதல் பரிசில் 6வது சானா அனிட்டா ஜாக்லின். சானா அனிட்டா ஜாக்லின் 215 கீழ் 9. என்ன தோட்டம்? ராசாவின் தோட்டம் யாழ்ப்பாணம். ராசாவின் தோட்டம் யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 077 408 29 67. சானா அனிட்டா ஜாக்லின். அதிர்ஷ்ட இலக்கம் 8009. சானா ஜுஹன். சானா ஜுஹன் 7வது அதிர்ஷ்டசாலி. ஆறுதல் பரிசில் இரணை மாதா நகர். இரணை மாதா நகர் பங்கு 077 20 62 105. அதிர்ஷ்ட இலக்கம் 507. மைண்ட் வாய்ஸ் கேட்குது. உங்களோட பேருண்டையும் வாசிக்காமல் மற்றாக்களுடைய பேரை வாசிக்கிறீங்களண்டு. நான் ஒன்றும் செய்யலாது. இதைத்தான் குறுமுதல்வர் எடுத்து தந்தவர். டீனா தவக்குமார் 8வது ஆறுதல் பரிசு அதிர்ஷ்டசாலி. டீனா தவக்குமார் கலைமணி வீதி யாழ். கலைமணி வீதி யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 077 844 84 49. ரெக்கார்ட் பண்றீங்களா? அதிர்ஷ்ட அவருடைய அதிர்ஷ்ட இலக்கம் டி தவக்குமாரின் அதிர்ஷ்ட இலக்கம் 17 23 4. உங்களோட நம்பர் எடுத்து தந்தா தானே நான் வாசிக்கிறதுக்கு. தீனா 9வது ஆறுதல் பரிசுக்குரிய அதிர்ஷ்டசாலி. தீனா எமிலியானஸ் நாராந்தனை தெற்கு ஊர்காவத்துறை. நாராந்தனை தெற்கு ஊர்காவத்துறை. தொலைபேசி இலக்கம் 076 55 33 328. தீனா எமிலியான்ஸ் அவருடைய அதிர்ஷ்ட இலக்கம் 16 97 6. சில பேர் பேசுனீங்க எங்களோட நம்பர் வாசிக்கல. இல்லை சில பேர் சொல்லினா எங்களுக்கு இதில் வராது, அந்த 3லையும் தான் வரும். அந்த மைண்ட் வாய்ஸும் கேட்குது. 10வது ஆறுதல் பரிசுக்குரிய அந்த அதிர்ஷ்டசாலி சத்தியமா நான் இல்லை. தவராஜா ஆனஸ். நான் கூட ஒரு டிக்கெட்டும் எடுக்கல. ஏன்னா நான் இதுக்குள்ள நிற்கிறபடினால எடுக்கக்கூடாது. அந்த இல்லைன்னா எனக்கு தான் விழுந்திருக்கும் 10. தவராஜா ஆனஸ் ஆகாஸ். தவராஜா ஆகாஸ் பருத்துத்துறை முனை. பருத்துத்துறை முனை
தொலைபேசி இலக்கம் 077 56 44 780. பருத்துறையில் முனையிலிருந்து வந்தாக்கள் பார்க்கணும். யாரடா? ஆகாஷ். ஃபோன் நம்பர் வாசிக்கிறேன், அடிச்சு பாருங்க. 2 அவருடைய தவராஜ் அவருடைய தொலைபேசி இலக்கம் 077 56 44 780. அடிச்சிட்டினர். 135 அவருடைய அதிர்ஷ்ட இலக்கம் 135. தவராஜ் ஆகாஷ். ஸோ 10 ஆறுதல் பரிசுலையும் உங்களுக்கு கிடைக்கல, பெருமூச்சு விட்டுட்டீங்கள் என்று தெரியுது. 3லையும் வருமண்டு நம்பிக்கொண்டிருங்க. இது கட்டாயம். இதுக்குள்ள இருக்கிறாக்கள்ல டிக்கெட் எடுத்தாக்கள் கையெத்துங்க போகும், எடுக்காதாக்கள் விழாது. எடுத்தாக்கள் நல்லது. இனி எடுக்க போகிற 3 முக்கியமான பரிசுகளில் இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒன்று விழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். பார்ப்போம். ஆனால் ஃபாதர் சொன்னார் குரு முதல்வர் தான் எடுத்தவர் என்று. நான் தான் எடுத்தேன். ஆனால் ஒருத்தருமே எண்ணற்ற மண்டாட இல்லை. எல்லாரும் ஆண்டவர்கிட்டையும் மாதாட்டையும் அந்தோனியார்கிட்டையும் சௌசியார்கிட்டையும் தான் மண்டாடினீங்க. எண்ணற்ற மண்டாடி இருந்தால் நான் உங்களோட பேர் எடுத்திருப்பேன். ஆனபடியால் உங்களுக்கு விளையாட்டி நீங்கள் அவையிட்டுத்தான் போய் முறைப்பட வேணும். ஓகே. இப்பொழுது நாங்கள் 3வது பரிசுக்குரியவரை தேர்ந்தெடுப்போம். இருந்துட்டு நம்பிட்டு மூன்றாவது பரிசாக தொலைபேசி, கை தொலைபேசி. Galaxy F05 40,000 பெறுமதியான 40,000 பெறுமதியான பரிசு. இந்த பரிசுகளுக்கு அனுசரணை வழங்கியவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது 3வது அந்த அதிர்ஷ்டசாலி தேர்னா ராயப்பு, எனக்கு தெரிஞ்சவர், குமுளமனை பங்கு புனித அந்தோனியார் ஆலயம் 076 தொலைபேசி இலக்கம் 076 28 05 135. 3வது அதிர்ஷ்டசாலி தே ராயப்பு. அந்த அதிர்ஷ்ட இலக்கம் 12/8/31 12/8/31. தே ராயப்பு, குமுளமனை பங்கு புனித அந்தோனியார் ஆலயம். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? இனி அடுத்ததாக அந்த 2வது அதிர்ஷ்டசாலி யார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, நேரடி ஒளிபரப்பூடாகவும் எல்லாரும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது அந்த அதிர்ஷ்டசாலியை எங்களுடைய அன்புக்கு மதிப்புக்கு குரு முதல்வர் அவர்கள் இப்பொழுது தெரிந்து எடுத்துக்கொண்டு இல்லை, குலுக்கி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்.
இரண்டாவது அதிர்ஷ்டசாலி இரண்டாவது அதிர்ஷ்டசாலிக்குரிய அந்த பரிசு வாஷிங் மிஷின், துவைக்கும் சலவை இயந்திரமாம். சலவை இயந்திரமாம். அதுக்கு தமிழால 70,000 ரூபாய் மதிப்புள்ள, சரி பரவாயில்லையா. அந்த அதிர்ஷ்டசாலி பானா ஜஸ்டின், இலக்கம் 13, மேத்யூஸ் வீதி, குருநகர், யாழ்ப்பாணம். பானா ஜஸ்டின். ஏன் கைதட்டுறீங்களா? இலக்கம் 13, மேத்யூஸ் வீதி, குருநகர், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 077 96 12 28 0 077 961 22 80. அவருடைய அதிர்ஷ்ட இலக்கம் 82 04 82 04. பானா ஜஸ்டின் அவர்கள் இரண்டாவது அதிர்ஷ்டசாலியாக இந்த சலவை இயந்திரத்தை பெற்றுக்கொள்கின்றார். எங்களுக்கு இனி முதலாவது என்று நினைக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணீங்க. இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தான் வேணும். இப்பொழுது அந்த முதலாவது அதிர்ஷ்டசாலி யார் என்றது தெரிய வருகின்ற அந்த நேரம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? வாகனம் ஒழுங்கு செய்கிறது 2 பேர் போயினோம் ஃப்ரிட்ஜ் கொண்டு போகிறதுக்கு, குளிர் சாதனை பெட்டி கொண்டு போகிறதுக்காக. நீங்களே அறிவிங்க. முதலாவது அதிர்ஷ்டசாலி என்று நான் இந்த துண்டை தெரிந்திருக்கிறேன். உண்மையாகவே முதலாவது அதிர்ஷ்டசாலிகள் எல்லாரும் இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அவர்களுடைய இறைவனுடைய ஆசீர், மாதாண்ட அருள் எல்லாம். ஏனென்றால் அவர்கள் 500 ரூபா, ஒரு டிக்கெட் 500 ரூபா கொடுத்தார்கள். அந்த 500 ரூபாவும் மதிலுக்கு தான் போகும். ஆனால் இவர்கள் 500 ரூபா கொடுத்தாலும் அதை நான் சொல்லவில்லை, உங்களுக்கு ஒரு விளங்கிட்டு. ஆனால் உண்மையாகவே அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒன்று அல்ல. உங்களுக்கு தெரியும். இந்த அதிர்ஷ்டசாலிகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த முதலாவது அதிர்ஷ்டசாலியை என்னையே வாசிக்குமாறு ஃபாதர் கேட்டிருக்கின்றார். ஆர் மதுஷியா, 32, ராஜசிங்கம் வீதி, யாழ்ப்பாணம். பெரிய கோயில் பங்கு என்று தான் நினைக்கிறேன். பெரிய கோயில் அல்லது குருநகர் பங்காக இருக்கலாம். ஆர் மதுஷியா, 32, ராஜசிங்கம் வீதி, யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 07176 41728. சீட்டிழுப்பு இலக்கம் 8447. உங்களுடைய பங்கு தந்தை அவருடைய இந்த கம்பீரமான குரலில் மீண்டும் அறிவிப்பார். ஆர் மதுஷியா முதலாவது அந்த அதிர்ஷ்டசாலி. ஆர் மதுஷியா, இலக்கம் 32, ராஜசிங்கம் வீதி, யாழ்ப்பாணம். இலக்கம் 32, ராஜசிங்கம் வீதி, யாழ்ப்பாணம். அவருடைய தொலைபேசி இலக்கம் 071 76 41 728. அவருடைய அந்த முதலாவது அதிர்ஷ்டசாலியின் அந்த
அதிர்ஷ்ட இலக்கம் 8447. 8447 ஆர் மதுஷ்யா. எல்லோருக்கும் எங்களுடைய வார்த்தைகள் உண்மையில் குறுமுதல்வர்கள் சொன்னது மாதிரி மாதாவினுடைய அருள் பரித்தியாகங்களோடும் அன்போடும் இந்த சீட்டுப்பிழுக்களூடாகவும் இன்னும் தாங்களாகவே மனமு வந்து அன்பளிப்பு செய்த ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய திருக்குமாருடன் நிறைவாக பறந்து பேசி அருள் பெற்றுத்தர நானும் மன்றாடுகின்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ். இந்த பரிசு பெற்றவர்களை இப்பொழுது முதலாவது பரிசு பெற்றவரை அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய தொலைபேசியில் அழைப்பார். அவர் கதைக்கின்றாரோ என்று பார்ப்போம். சைவர் சைவர் 79. ஹலோ, வணக்கம். வணக்கம் மதுஷ்யா. அவ ஃபோனில் இருக்கு. நீங்கள் அவங்களுடைய அம்மாவா? சித்தி. ஓகே. இந்த சாட்டி புனித சிந்தாத்துறை அன்னை திருத்தலத்தின் பரிபாலகர் நான் கதைக்கின்றேன். அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்புக்கு நீங்கள் அந்த எங்களுக்கு அந்த சீட்டெழுப்புகளை வாங்கி மதில் கட்டுமான பணிக்கு அன்பளிப்பு செய்திருந்தீர்கள். மதுஷ்யா அவர்களுக்குத்தான் முதலாவது அந்த பரிசு விழுந்திருக்கின்றது. ஸோ வாழ்த்துக்கள் சொல்லத்தான் எடுத்தேன். நீங்கள் வந்து அவருக்குரிய அந்த பரிசை பெற்றுக்கொள்ளலாம். அவருக்குரிய பரிசு குளிர் சாதன பெட்டி. அது அவருக்குத்தான் அதிர்ஷ்டமாக கிடைத்திருக்கின்றது. அந்த மகிழ்ச்சி செய்தியை உங்களுக்கு சொல்ல கால் பண்ணியிருந்தேன். அவருடைய தொலைபேசி இலக்கத்தை பார்த்து வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லிவிடுங்கள். அவர் இதை முதலாவது அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மிக முக்கியமான ஒரு விடயம், ஃபோனில் இருக்கிறபடினால அது மீண்டும் திருத்தலத்துக்கு வரும் அநேகமாக நம்புகின்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மதுஷ்யா. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்.